அந்த காலம் கொரோனா காலம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இந்த மக்களுக்காக இந்த தன் ரசிகர்கள் எவ்வளோ நாள் நம்பி இருந்தாங்க, அந்த ரசிகர்கள்லாம் அவர் வந்து இப்படி ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிலாம் நிறைய பேர் ஆதங்கம் இருக்குது. நிறைய பேர் பேசுகிறது நானும் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேங்க, சூப்பர் ஸ்டார் அவர்கள் உண்மையிலேயே எந்த ஒரு நடிகரும் தன் ரசிகர்கள் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்க முடியாது, இவ்வளவு நேசத்தை காண்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடியவர். ஏன் தெரியுங்களா? அவர் கட்சி ஆரம்பிக்கல. அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்த அந்த தருணம் ரொம்ப சீரியஸாக மக்கள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழல் வந்த கொரோனா பீக்ல இருந்தது. கொரோனா காலம். அந்த கொரோனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த கொரோனா எப்ப முடியும்ன்றதே தெரியல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இது உலகளாவிய மிகப்பெரிய தொற்றுன்னு சொல்லி பெருந்தொற்றுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மெடிசன் கண்டுபிடிச்சு அந்த மெடிசன் எதாவது ஒர்க் பண்ணதுன்னு தெரியாது. எல்லாரும் உயிர் பயத்தில் இருக்காங்க. இந்த சூழல் தான் இவர் வந்து நீண்ட நாட்களாக தன்னுடைய ரசிகர்கள், தன் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு சேவை பண்ணணுன்ற சூப்பர் ஸ்டார் நினைச்ச அந்த கட்சி என்ற நினைவு இவர் அறிவித்த உடனே இந்த கோவிட் வந்துருச்சு. இந்த கோவிட் வந்த உடனே சூப்பர் ஸ்டார் அவங்க தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்வால் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய கூட்டத்தினால ஒரு ரசிகர்கள் கூட, ஒரு பொதுமக்கள் கூட உயிர் போயிடக்கூடாது, தன்னால் ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு தன் ரசிகர்களையும் இந்த தமிழக மக்களையும் நேசித்த ஒரு அற்புதமான மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் கால சூழல், தலைவர் சிஎம் கேண்டிடேட்டை போடுறாங்க. எல்லா தலைவரும் ஏற்கனவே சொன்னாங்க, நான் அங்கே உறுதி கொடுத்துட்டேன், பிஜேபியில் ஜாயின் பண்ண சொல்லிட்டேன், என்னால் அதை மாற முடியும்னு சொல்லிட்டாங்க. இங்கே கொரோனா பெருந்தொற்று, இந்த பிரச்சனை. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஏற்கனவே உடல் ப்ராப்ளம் இருந்து அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் அது ஆபத்தான சூழ்நிலை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் எந்த விதத்திலையும் என்ன இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கலாம், ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து கட்சி ஆரம்பிக்க ஒரு சொல்லிட்டு விட்டுட்டார் அப்படின்ற ஒரு குறைய மட்டும் தான் பேசுவாங்க. ஆனால் அவரால் ஒருவர் கூட பாதிக்கப்படல, உயிர் பாதிப்பு வரல கொரோனா காலத்தில். அதனால தான் அந்த சூழல். தலைவர்கள் சொன்னது உண்மை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அன்றைக்கு இந்த கொரோனா தொற்று இல்லாமல் இருந்திருந்து கட்சியை ஆரம்பித்திருந்தால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய சிஎம் கேண்டிடேட். நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய எண்ணம், கனவு, லட்சியம் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்த அத்தனையும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மூலமாக நிறைவேறியிருக்கும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கு சேவையாற்றியிருப்பார்.